எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம் ஈஸ்வரா. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி கொண்டும் லைக் பண்ணி கொண்டும் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தி கொண்டும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் எல்லோருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் என்றும் தங்கள் உள்ளத்திலும் தங்கள் இல்லத்திலும் என்றும் சிரஞ்சீவியாக காத்து அவருடைய அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஜீவசமாதியில் பக்தருடைய மனக்குமரல் பற்றியும் ஒரு 2 வீடியோக்கள் இடம்பெற வைத்திருந்தேன். அதை பேசிட்டு யூடியூப் சேனலுக்கு அனுப்பிவிட்டுட்டு பொழுது மாலை பொழுது ஆகிவிட்டது. யூடியூப் சேனலுக்கு ஏறின வீடியோவை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என் மனதிற்குள் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்று நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை வெளிப்படுத்துடா சாமி அப்படின்றத மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குறார் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அதை நேற்று உடனே போய் பேச முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது. செல்லில் சார்ஜ் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகையால் இன்று நான் இதை பற்றி நான் பேசுகிறேன். எந்த விஷயத்தை கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உணர்த்த சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் எதை பற்றி தெரியப்படுத்த விரும்புகிறார். கணக்கம்பட்டி ஐயாவும் அதை தான் விரும்புகிறார். உடனே அதை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த நிமிடமே நான் மறந்துட்டேன். எல்லாவற்றுக்குமே ஒரு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வைத்திருப்பார். இந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்பு நேற்று நான் ஒரு 2 வீடியோக்கள் வெளிப்படுத்தினேன். அந்த வீடியோக்கள் பேசிய பிற்பாடு தான் இந்த செய்தியை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கணக்கம்பட்டி ஐயா அவருடைய விருப்பம் போல். ஆயாதான் நான் ஏற்கனவே திட்டம் போட்ட விஷயத்தை மறக்க வைத்து நேற்று அந்த வீடியோக்கள் யூடியூப் சேனலில் இடம்பெற வைத்து விட்டுட்டு உடனே நேற்று அந்த மாலையில் எனக்கு இன்று நான் பேசக்கூடிய அந்த விஷயத்தை உணர்த்திருக்கிறார். அந்த விஷயத்தை என்னன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஜீவசமாதிக்கு பல பக்தர்கள் செல்கிறார்கள். இப்போ நாளுக்கு நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாளுக்கு நாள் பக்தர்கள் எண்ணிக்கை கூட்டங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆகையால் அங்கே உள்ள சில விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் நாளுக்கு நாள் மாறுகிறது. அங்கே வரக்கூடிய பக்தருடைய ஒரு அனுசரிப்பு அங்கே இல்லை என்ற மாதிரி பல பக்தர்கள் கூறுகிறார்கள். வாழ்க்கையில் அங்கே செல்லக்கூடிய பல பக்தருடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் கணக்கம்பட்டி ஐயாருடைய அனுகிரகங்கள் பெற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி அடைய வேண்டும், ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கிடைக்கணும் அப்படின்றதான் கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் எல்லோருமே அங்கே வருகிறார்கள். பொதுவாக அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அங்கே மட்டுமல்ல, எந்த ஒரு ஆலயங்களுக்கு பக்தர்கள் தேடி சென்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு எதிர்பார்த்து தான் ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, இது போன்ற இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளுக்கும் செல்வதும் ஒரு எதிர்பார்ப்பை தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை தீர வேண்டும், எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், நல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பக்தர்களும் செல்கிறார்கள். அப்படி வரக்கூடிய பக்தர்களுடைய மனநிலையில் அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்டு மேலும் தங்களுடைய மனம் பாதிக்கப்படுகிறார்கள், வருத்தமடைகிறார்கள் அப்படின்றது தான் இன்றைய கால ஒரு விஷயமாக அங்கேருந்து இருக்கிறது. பல பக்தர்கள் அதைத்தான் நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மனம் வருத்தம் அடைகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் தான் சில ஏதோ ஒரு விதத்தால் பாதிக்கப்பட்டு இங்கே நாடி வருகிறோம். ஆனால் இங்கே வந்த இடத்துலையும் மேலும் நம்முடைய மனம் வருத்தம் அடைகிறதே, இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் கண்டு அப்படின்ட்டு மிகவும் வருத்தமடைகிறார்கள். அதை பற்றி தான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோக்கள் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரு
அதோடைய உள் அர்த்தம், அதோட சூட்சுமத்தை வந்து பேசுடா சாமி என்றதை தான் நேற்று மாலை வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எனக்கு உணர்த்திருக்கிறார். அதோட உள் சூட்சமத்தை இன்று நான் என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தையும் அவர் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எதை உணர்த்த சொல்கிறாரோ அதையும் பற்றியும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். காண்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு நண்பர்கள் எல்லோருடைய மனமும் நிச்சயமாக ஒரு பிடிமானம் உங்கள் மனதிற்கு கிடைக்கும், ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஜீவசமாதியில் மட்டுமல்ல, பெரும்பாலும் எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சுவாமியோ அல்லது ஜீவசமாதியோ காண செல்லும் அந்த லைனில் போகும்போது இருக்கப்பட்டவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அங்கே ஒரு சலுகை உண்டு. இருக்கப்பட்டவர்கள் செல்வாக்கு உடையவர்கள் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு விரைவில் உள்ள சென்று ஒரு மதிப்பு மரியாதையோடு அங்களுக்கு அவர்கள் வந்து வரவேற்கப்பட்டு தரிசனம் கிடைக்கிறது. அப்போ இல்லாதவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உண்மை செம்மிலையே அப்படின்ற மனம் வருத்தமடைகிறார்கள். அதே நிகழ்வு தான் இந்த கணக்கம்பட்டி ஐயாருடைய ஜீவசமாதியில் நடக்கிறது. இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று தான் பக்தர்களுடைய கோரிக்கை. அப்படி மனம் வருத்தம் அடையக்கூடிய அந்த பக்தர்களுக்காக தான் இந்த வீடியோவில் இடம்பெறுகிறது. அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இதில் என்ன சொன்னால், நான் எனக்கு கூட பிறந்த அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். அந்த லைனில் போகும்போது சாமியை பார்க்க நானும் ஒரு அண்ணன், எங்கள் அண்ணன் வந்து லைன் ஒரு கோயிலில் வந்து செல்கிறோம். அப்போ வந்து எங்கள் அண்ணன் கேட்குறோம், இருக்கப்பட்டவர்கள் வந்து அந்த லைன் போயிடும், எல்லோரும் போயிடறாங்க, பணம் கட்டி டிக்கெட் எடுத்து விரைவாக உள்ளுக்கு செல்கிறார்கள். உள்ளுக்கு போன பின்னாடி அவருடைய செல்வாக்கை வைத்து அங்கே உள்ள பற்றர்கள் ஐயர்கள் வந்து அவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை மாலையெல்லாம் போட்டு சால்லாம் பூத்தி ஸ்பெஷலாக கவனிக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணன்கிட்ட வந்து இது என்ன இப்படி நடக்கிறது, நமக்கு அந்த அளவுக்கு பண காசு வசதி இல்லை, சுவாமியை பார்க்குறதுக்கு நீண்ட நேரம் ஆகிறது, இப்படி நெரிசலில் ஈடுபட்டு போகிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் சொல்கிறேன். அதற்கு அண்ணன் அவர்கள் சொல்கிறார்கள், இது வந்து மாயையோடைய சூட்சுமம், இது இப்படி தான் இருக்கும். இருக்கப்பட்டவர்கள் விரைவாக செல்கிறார்கள்னா அந்த லைன் வந்து கர்மாக்கள் வந்து வெளியேறக்கூடிய பாதை. அது இல்லாதவர்கள் செல்கிறார்களே நின்று நிதானமாக அந்த சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி சில இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள், அந்த நெரிசல் அனுபவித்து பொறுமையாக சென்று சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறோமே, அந்த லைனில் தான் புனிதமான ஆன்மாக்களும் தேவதைகளும் நம்மளை காத்து அருள் புரிவார்கள். அந்த லைனில் தான் தேவதைகளுடைய செல்லும் பாதை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மற்றொரு இதில் வந்து இந்த புனிதமான ஆத்மாக்கள் தேவதைகள் செல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய பல கர்மாக்கள், அதாவது பல பக்தர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு உள்ளே வருகிறார்கள், சுவாமியை பார்க்குறாங்க, தரிசனம் பண்ணுகிறார்கள். அப்போ அவருடைய கர்மாக்கள் வந்து அந்த இடத்துல வந்து இறக்கி வச்சு போகிறாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் வந்து இந்த புனிதமான விஷயங்கள் உள்ளே நுழையும் போது அந்த கர்மாக்கள் வந்து வெளியேறும். அப்போ வெளியேறும் போது எந்த வழியாக வெளியேறுகிறது அப்படின்னா, சொல்லக்கூடிய விஐபிக்கள், பிரபலமானவர்கள், செல்வாக்கு உடையவர்கள் எவ்வளவு விரைவாக உள்ளே நுழைந்து போகிறார்களோ அந்த பாதையில் தான் அந்த கர்மாக்கள் வந்து உள்ளே இருந்து வெளியேறும். இது அறியாமல் எளிய முறையில் சுவாமியை உடனே போய் தரிசனம் பண்ணணும் என்று அந்த வழியில் செல்கிறார்கள். ஆனால் எதிர் நோக்கி போகும்போது உள்ளே இருந்து அந்த கர்மாக்கள் வந்து வெளியேறி வருகிறது. அந்த வழி வரும்போது அந்த வழியில் செல்லக்கூடிய அந்த மனிதர்களை தான் அது தாக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி தாக்கப்பட்டு சுவாமியை தரிசனம் பண்ணி உள்ளே போகும்போது அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகங்கள் உடனே கிடைக்காது அப்படின்றது மாதிரி தான் அண்ணன் அவர்கள் வந்து உணர்த்தினார். அதை வந்து நான் யோசித்து பார்க்கும்போது தான் ஆமாம் அப்படின்றத வந்து உணர்ந்தினார். உண்மையிலேயே எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, இந்த மாதிரி கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதி போன்ற இடங்களுக்கு சென்றாலும் சரி,
நின்று நிதானமாக பொறுமை கையாண்டு கொண்டு நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, நம்முடைய எண்ணத்தை முழுமையாக எந்த இடத்துக்கு செல்கிறோமோ, உதாரணத்துக்கு கனகம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதிக்கு செல்கிறோம்னா, அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஐயாவுடைய ஞாபகத்தில், அவருடைய நினைவில் நின்று நிதானம் பொறுமை காத்து சென்று கனகம்பட்டி ஐயா அவரோட தரிசனம் கண்டு வணங்கி அவரோடைய அருள் பெற்று வந்தால், அருள் பெற்றாதான், தரிசனம் கண்டாதான் கனகம்பட்டி ஐயாவோட அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். இது கனகம்பட்டி ஐயாவோடைய ஜீவசமாதியில் மட்டுமல்ல, நாம் எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, அங்குள்ள இறைவனோட அனுகிரகங்கள் அந்த பொறுமை கையாண்டு வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தான் இறைவனுடைய முதல் அனுகிரகங்கள் கிடைக்கும். தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி முந்தி போகக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அந்த செல்லக்கூடிய அந்த பாதையில் உள்ளிருந்து வெளியேறக்கூடிய அந்த கர்மாக்களை அதோட வைஃபரஸ் அவரோட உடலில் தாக்கிறது. இது சூட்சமமான ஒரு காரியம். இதோட ஒரு விஷயம் அது. அப்போ அதை தன்னுடைய உடலில் அதோட வைஃப்ரஸ் வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது அதோட அதிர்வுகள் நம்ம உடலில் இருக்கும். அவர்களுக்கு என்னதான் பணம் காசு செல்வாக்கு இருந்தாலும் அங்கே உள்ளே செல்லும்போது சுவாமியோட அனுகிரகங்கள் அவர்களுக்கு கிடைக்காது. மேலும் அவர்கள் கர்மாக்களை வாங்கி கொண்டு தான் உள்ளே செல்கிறார்கள். பக்தர்களாகியவர்கள் கர்மாக்களை தொலைக்க வேண்டும் அப்படின்றது தான் பக்தருடைய எண்ணிக்கை. இதில் யாருக்கு இறைவனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் அப்படின்னா, பொறுமையை கையாண்டு கொண்டு நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, நம்முடைய எண்ணங்கள் முழுமையாக எந்த சுவாமியை தரிசனம் செல்கிறோமோ அந்த சுவாமி மீது நம்முடைய முழு கவனத்தை செலுத்தி எவர் ஒருவர் செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவனுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். அதுபோன்று தான் இந்த கனகம்பட்டி ஜீவசமாதியில் அந்த கனகம்பட்டி ஐயா மீது முழுமையான அன்பு, பக்தி, நினைவுகள் கொண்டு அங்கே செல்கிறவர்களுக்கு தான் கனகம்பட்டி ஐயாவுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு தான் முதல் இடத்தை கொடுப்பார். கனகம்பட்டி ஐயா அவர்களுக்கு அனைத்து விஷயமுமே கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்மளை ஒவ்வொரு நொடி பொழுதும் இரவு பகல் இல்லாமல் எல்லா நேரங்களையும் கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். யார் ஒருவர் எப்படி என்பது கனகம்பட்டி ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக எல்லாம் அனைத்தும் தெரியும். இப்பிறகு இந்த காலத்தை மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும் என்பது சாத்தியம் கிடையாது. முற்காலத்தையும் அவரால் அறிய முடியும். கடந்த காலத்தில் நம்ம யார், அடுத்து பிறவியில் ஆக போகிறோம்ன்றது கூட கனகம்பட்டி ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகையால் நம்ம கனகம்பட்டி ஐயாவோடைய ஜீவசமாதிக்கு செல்லும்போது நம்முடைய மனம் முழுமையாக கனகம்பட்டி ஐயாவோடைய நினைவில் செல்ல வேண்டும். பொறுமை கையாண்டு கொண்டும் அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்முடைய மனதை அங்கே செலுத்தி அதை கவனித்து கொண்டு செல்லக்கூடாது. அதைத்தான் கனகம்பட்டி ஐயா அவர்கள் உணர்த்த சொல்கிறாரு. ஆகையால் அங்கே எது நடந்தாலும் சரி, அதே போன்று தான் நம்முடைய கவனம், நம்முடைய மனம் முழுமையாக கனகம்பட்டி ஐயா அவரோட ஜீவசமாதிக்கு செல்கிறோம்னா ஒரே நினைவில், ஒரே ஆற்றலில் கனகம்பட்டி ஐயா தான் எல்லாம் அப்படின்ட்டு அதே சிந்தனையில் அந்த லைனில் செல்லணும். நம்ம வாங்கி போயக்கூடிய அந்த பிரசாதத்தை பூசாரியிடம் கொடுக்குறோம். அதை வாங்கி அவர் முறைப்படி செஞ்சு உங்கள் கையில் கொடுத்தாலும் சரி, தட்டி கழித்து விட்டாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உங்களுடைய மனம் வருத்தப்படக்கூடாது அப்படின்றது தான் கனகம்பட்டி ஐயா அவர்கள் எல்லோருக்கும் உணர்த்த சொல்கிறார். நீங்கள் வாங்கி செல்லக்கூடிய அந்த பிரசாதம் அங்கே கொண்டு போய் அந்த ஜீவசமாதியில் போய் பூசாரியிட கொடுக்கும்போது அவரை வாங்க மறுக்கிறாருன்னா அதை பற்றி நீங்கள் ஒரு துளி அளவில் கூட வருத்தமே அடைய வேண்டாம். நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மட்டும்தான் கனகம்பட்டி ஐயா அவர்கள் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் வாங்கி தான் கண்டிப்பாக செல்ல வேண்டும்ன்றதும் கனகம்பட்டி ஐயா அவருக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் வாங்கி சென்றாலும் சரி, வாங்கி செல்லாவிட்டாலும் சரி, இருக்கப்பட்டவர்கள் வாங்கி சொல்வார்கள், இல்லாதவர்கள் வாங்க முடியலையே, பலது கனகம்பட்டி ஐயாவிற்கு வாங்கி அர்ப்பணிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பல பக்தர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல பக்தர்கள் அந்த ஜீவசமாதிக்கு செல்ல முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் பலவர் இருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு செலவுக்கு பணம் வேணுமே,
என்ற அந்த பணம் தட்டுப்பாட்டில் கூட பலவர் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல விஷயத்தில் வருத்தப்படுகிறார்கள். அனைத்துமே கனகம்பட்டி ஐயா அவர்களுக்கு புரியும், தெரியும். அதனால் கனகம்பட்டி ஐயா அவர்களுக்கு நம்ம பிரசாதங்கள் வாங்கி போய் கனகம்பட்டி ஐயாவிற்கு அந்த ஜீவசமாதியில் வச்சு எடுத்து தான் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும்ன்றது சாத்தியம் கிடையாது. உங்கள் மனதிற்குள் நீங்கள் அர்ப்பணித்து விட்டீர்கள், அதுதான் முக்கியம். மேலே கனகம்பட்டி ஐயா அவர்கள் அந்த வாங்கி செல்லக்கூடிய அந்த பிரசாதத்தை அங்கே கொடுத்து தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய மன ஆற்றல் என்னன்றது கனகம்பட்டி ஐயா அவர்கள் அனைத்தும் அறிந்திருவார்கள். அந்த செல்வாக்கு உடையவர்கள், புகழ் உடையவர்கள் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இடத்தில் அந்த கனகம்பட்டி ஐயா அவருடைய ஜீவசமாதிகள் சென்று அனைத்து மரியாதையும் பெற்றுக்கொண்டு அவர் வாங்கி செல்லக்கூடிய பொருளையும் அங்கே கொடுத்து வச்சு பூஜை செய்து பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த காட்சிகளை தாங்கள் எதுவுமே கவனிக்க வேண்டாம். கனகம்பட்டி ஐயாவை பொறுத்தவரையும் இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்கள் அப்படின்றதான கிடையாது. இன்னும் சில செல்வாக்கு பணம் வசதிகள் உள்ளவர்கள் கூட எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் சாந்த ரூபத்தில் அந்த சாந்தமான அமைதியான ஒரு நிலையில் கனகம்பட்டி ஐயா அவர் வணங்கி செல்லக்கூடிய பல பக்தர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில பக்தர்கள் தான் தன்னுடைய செல்வாக்கை வெளிப்படுத்தி அந்த இடத்துல அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். அதுக்காக அனைத்து செல்வாக்கு பணக்காசு வசதி உள்ளவர்கள் எல்லோருமே அப்படி கிடையாது. ஆகையால் அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்கள் மனதில் அதை எண்ணிக்கொண்டு வருத்தமே அடைய வேண்டாம். கொடுத்து பாருங்கள், வாங்கவில்லைனாலும் பரவாயில்ல. ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீ வாங்கி செல்லக்கூடிய அந்த பிரசாதத்தை பூசாரிகள் தட்டி கழிக்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கனகம்பட்டி ஐயாவை நினைத்து, ஐயா இந்த இதை என்னால் முடிந்ததை நான் வாங்கி வந்திருக்கிறேங்க ஐயா, இதை மனதார நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா அப்படின்னு மனதில் வேண்டி கொண்டு அவருக்கு அர்ப்பணிங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்கள். எல்லாரும் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து அங்கே சென்று பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு கொண்டு, அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு நிதானமாக தன்னுடைய மனம் எப்பொழுதும் அமைதி பெற்று கொண்டு வாருங்கள். இதைத்தான் கனகம்பட்டி ஐயா அவர்கள் உணர்த்துகிறார். ஐயா அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எதுவுமே பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டாம், கவனிக்க வேண்டாம், மனம் வருத்தப்பட அடைய வேண்டாம். அனைத்து விஷயம் கனகம்பட்டி ஐயா அவர்களுக்கு தெரியும். இதில் மற்றொரு விஷயம், என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அதை கேட்கும்போது கனகம்பட்டி ஐயா அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அருள் புரிகிறார்ன்றதையும் உங்களுக்கு புரியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நான் திருச்செந்தூருக்கு நான் செல்கிறேன். அப்படி செல்லும்போது பொதுவாகவே நான் அதிகாலை படுக்கை விட்டு எந்திரிச்ச உடனே வவுறு எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கப்பம் காந்தும். எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு 2 பிஸ்கட்டாவது டீயில் நினச்சி சாப்பிடணும். வயிற்றில் போய் ஏதாவது லைட்டாக கொஞ்சம் விழுகணும். இல்லாட்டினா வவுறு எனக்கு அல்சர்னால வவுறு பசியினால் தாங்க முடியாது. டயப்படி நான் சாப்பிடணும். வவுறு இப்படி கப்பம் காந்திரும். அதை அடக்கிற சக்தி இன்னமும் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலேருந்து நான் இருக்கிறேன். திருச்செந்தூருக்கு செல்கிறேன். கடலில் போய் குளிச்சுட்டு வெளியே இப்போ பார்க்குறேன், தீர்த்த கிணறுல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரிண்டு உடனே அந்த தொட்டியில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு கோவிலை நோக்கி நான் செல்கிறேன். அப்படி செல்லும்போது காலையில் இருந்து வவுறு அந்த பசியில் அலைய பிடிக்குது, இப்படி கப்பவும் காந்துது. நான் சென்றிருந்த அந்த நாள் ஏதோ ஒரு விசேஷ நாளாக என்னமோ தெரில. அன்றைக்குன்னு பார்த்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் அங்கே காணப்படுகிறார்கள். சரி, நம்ம போகும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க செல்லலாமா, இல்லை சாமியை பார்த்துட்டு வெளியே அப்புறம் சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு என்னோடய மனநிலை அங்கே அப்படி இருக்குது. அப்போ நான் கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை அறியாமையே என்னோடய உடல் கோயில் நோக்கி செல்கிறது. ஆனால் மனம் மட்டும் சாப்பிட்டு போகலாமா, இல்லை சாமியை பார்த்துட்டு சாப்பிடலாமா அப்படின்ற அந்த இரு நிலையில் செல்கிறது. ஆனால் உடல் தன்னை அறியாமையே கோயில் நோக்கி செல்கிறது. கோயிலை நோக்கி சென்று அந்த லைனில் போய் நிற்கிறேன்.
அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாக ஆகும் அப்படின்றது மாதிரி தெரியுது. கூட்டம் அவ்வளோ கூட்டம், லைன் அப்படி போகுது, நெரிசல் கூட்டம். இப்போயே எனக்கு ஒவ்வொரு பசியில் அல்லே பிடிக்குது, கப்பம் காந்துது. இது எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்னால் அந்த பசியை அடக்க முடியுமா அப்படி முடியலையே அப்படின்ற அந்த சிந்தனையே போய்கிட்டே இருக்கேன். முருகா முருகா முருகான்னு முருகனுடைய நினைவில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உள் மனம் வந்து அந்த பசியை அடைக்கிறவனா அடக்க முடியாதா அப்படின்னு அந்த வயிற்றிலே என்னோட சிந்தனை இருக்குது. ஆனால் இன்னொரு மனம் வந்து முருகா 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 விரைவில் தரிசனம் கொடு, முருகா விரைவில் தரிசனம் கொடு, காட்சி கொடு, எப்படியாவது உள்ளுக்கு இழுத்து விட்டு கூட்டி போய் தரிசனத்தை காட்டி விடு, இல்லைன்னா எனக்கு பசியை அடக்கிற சக்தியை கொடு அப்படின்றது மாதிரி என்னோடய மன சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த லைன் வந்து சாமி கோவிலுக்கு விழிப்புறத்திலிருந்து அந்த லைன் உள்ளே போகுது. கோவில்கள் லேசாக நுழையிற இடத்துல போகும்போது அந்த இடையில வந்து அந்த கம்பி கிளாஸ் போட்டு லைன் கொடுத்துருக்காங்க. அதில் போகும்போது இடையில ஒரு சின்ன கேட்டுமா இருக்குது. அந்த கேட்டை ஒருத்தர் வந்து சார் சமயம் வாங்க வாங்க வாங்க, இந்த பக்கம் போங்க, இந்த சைடு போங்க, இந்த சைடு போங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறாரு. நான் கிட்ட சென்ற உடனே அந்த கேட்டை திறக்கிறாரு, உள்ளே போங்க அப்படின்றாரு. நல்லதாக போச்சாலான்ட்டு உடனே நுழைஞ்சு உள்ளே குடு ஓடிடுறேன். உள்ளுக்கு நுழைஞ்சு தூரம் போய் இன்னொரு நெருக்கி போகும்போது அந்த இடத்துல இன்னொரு மனிதரை வந்து படக்குன்னு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேட்டை திறந்து இந்த பக்கம் ஒடுங்குன்றாரு. அதை தாண்டி உள்ளே போகும்போது இன்னொரு இடத்துல இப்படி 3 மனிதர்கள் வந்து அந்த குட்டி கேட்டுகளை வந்து திறந்து விட்டு உள்ளே போங்கன்றாரு. வெளியில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து லைன் நின்று உள்ளே வரேன். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, சாமி கிட்ட நெருங்கிட்டேன். நான் சாமி கிட்ட போகும்போது சாமி முன்னாடி முருகனுக்கு முன்னாடி போகும்போது 2 லைன் உள்ளே போகும்போது அங்கே உள்ளவங்க இழுத்து வராங்க. திருப்பதி போன்று இழுத்து வராங்க. போங்க அடுத்து பார்க்கணும், அடுத்த பக்தர்கள் பார்க்கணும் அப்படின்னு இழுத்து வராங்க. அந்த மாதிரி இழுத்து விடும்போது முன்னாடி ஒரு வருஷம் போகுது, பின்னாடி 2வது வருஷம் ஒன்று போகுது. முன்னாடி போகிற வருஷம் வந்து அந்த பணம் கட்டி செலவுக்கூடிய பக்தர்கள் போகிறாங்க போலன்னு நினைக்கிறேன். 2வது ஒரு லைன் போகுது. முன்னாடி போகிற ஆளுகளுக்கு நல்லா தரிசனம் கொடுக்குறாங்க. நின்று நிதானமாக அவங்களுக்கு மரியாதை கொண்டு நின்று பார்க்குறாங்க. 2வது வரிசை முதல் வரிசைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 2வது வரிசையில் யாருமே நிற்க விட மாட்டாங்க. கையை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. போங்க செல்லுங்க அப்படின்னு இழுத்து வராங்க. அந்த 2வது வரிசையில் தான் நான் போகும்போது அங்கே ஒருத்தர் முன்னாடி அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவர் படக்குன்னு என்னை முன்னாடி இழுத்துக்கிட்டார். ஒரு செகண்ட் டக்கு முன்னாடி வந்து சாமி இங்கிட்டு வந்து நில்லுங்க, இங்கே நல்லா பாருங்கள், ஏன் இறந்து நிற்கிறீங்க, வாங்க அப்படின்ட்டார். முருகா நல்லா காட்சி கொடுக்குறீங்க முருகா, இவ்வளோ விரைவில் வந்து என்னை இழுத்துக்கொண்டே பசியால் வந்த பசியை வந்து அதிக நேரம் அடக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு நீ உணர்ந்து என்னை இழுத்துவே இப்படி விரைவாக இப்படி ஒரு காட்சி எனக்கு கொடுக்குறியே, முன்னாடி வரும்போது கூட என்னை முன்னாடி இழுத்து வச்சு நிப்பாட்டி வச்சு காட்சி கொடுக்குறியே அப்படின்னு மனதில் வந்து முருகா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நின்று பார்க்குறாங்க. இல்லை நல்ல முழுமையான பொறுமையாக நின்று அந்த முருகன் நான் வந்து பார்க்குறேன். நல்ல ராஜ அலங்காரத்தில் நல்லா அலங்காரம் பண்ணி அந்த காட்சியை அப்படி பார்க்குறேன். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுச்சு. முருகனுக்கு அவ்வளோ ஒரு நன்றியை மனதார கொடுக்குறேன். நின்று நிதாமல் அப்படி சிமிட்டாமல் அந்த முருகனவே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அங்கே உள்ள ஒரு நிர்வாகத்தில் ஒரு சாமி பார்த்து போகுமா, திருப்தியாக சந்தோஷமா அப்படின்றார். நான் ஆமான்றது சரின்றது மாதிரி தலையை ரேசாச்சுக்கிறேன். அப்போ வாங்க சாமி போங்க, அடுத்த மனிதர்கள் வந்து பார்க்கணும்ன்றது மாதிரி கூப்பிட்றாங்க. நான் நிதானமாக சரின்ட்டு வரேன். அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியே வரேன். வெளியே வந்து உள்ளுக்க மற்ற சாமிகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன், வணங்குகிறேன், கும்பிடிச்சிட்டு அப்படியே விழுப்புரத்துக்கு வரேன். சந்தன பெருமாள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், அந்த கோயிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அங்கே சென்று அங்கே உள்ள பெருமாளையும் வணங்கி விட்டு வெளியில் வந்து அந்த ஓரமாக வந்து 2-3 தூண் தாண்டி வந்து ஒரு இடத்துல உட்காரேன். சரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சிட்டு அப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்த உடனே ஒரு பட்ரு நல்ல வயசானவர் மாதிரி இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவர் மாதிரி இருக்கார். கனத்த உடம்புக்காரு. அப்படியே கையில் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு வேகமாக வராரு. வந்தோடனே அப்படியே நெய் சொட்ட ஆவி பறக்க கொதிக்க சுட அந்த நெய் பொங்கலை கொண்டு வந்து வராரு. என்ன அருகில் வந்து
என்ன ரொம்ப வறுத்த பசிக்கிறதா, இந்தா இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கினேன். வாங்கினாலும் கையில் வாங்க முடியல, சூடு அவ்வளோ சூடு. டக்குன்னு வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறேன், அவர் ஆளை காணோம். வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். நிமிர்ந்து பார்க்குறேன், அது எனக்கு சக்கரை பொங்கலை கொடுத்த அந்த மனிதரை அந்த இடத்துல அந்த ஐயர் காணோம். சரி, நான் அந்த பசியில் எப்போவுமே இனிப்பு அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். அன்றைக்குன்னு பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட அந்த சக்கரை பொங்கல் அவ்வளோதையும் நல்ல ஒரு கை நிறையா இருக்கும், ஒரு இலை நிறையா. அவ்வளோதையும் நான் சாப்பிட முடிஞ்சேன். கடைசியாக ஒரு வாய் 2 வாய் இருக்கிற அளவுக்கு சக்கரை பொங்கல் இருக்குது. அப்போ தான் எனக்கு திகட்டுது. சரி, ஒரு வாய் 2 வாய் தான் இருக்குது. அது அடுத்து சாப்பிட்டுட்டு பார்க்குறேன், இலையில் எதுவுமே ஒட்டலை, கையில் எதுவும் ஒட்டலை, ஃபுல்லாக நெய். சரி, அந்த இலையை ஓரங்கட்டி வச்சுட்டு மனசுக்குள்ள ரொம்ப திகட்டுது. இப்போ ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஐயர் அந்த கோயிலில் இருக்கிறவர் பொருள், அதே 50 வயசு உள்ளத்தக்க உடம்பு, நல்ல கனத்த உடம்பு உள்ளவர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் கையில் கொடுக்குறாரு. என்ன வேறு எதுவும் சாப்பிடும் போல இருக்கு அவனுக்கு, இந்த இதையும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. சுட்ட புளியோதோரை உள்ளுக்க கருப்பு சுண்டல் உள்ளே வச்சு கொடுக்குறாரு. மனதிற்குள்ள நினைக்கிறேன், உடனே அதை கொடுக்குறாரு. அதை வாங்குகிறேன். வாங்கி கீழே வச்சுட்டு, அதுவும் சுட இருக்குது, அதையும் வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறேன், உடனே அவரையும் ஆளை காணோம். அந்த நேரத்தில் எனக்கு உடனே எனக்கு சிந்தனைகள் எதுவும் தோணலை. உடனே அதை சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாட்டுக்கு மேலே சாப்பிட்டுட்டேன். மீது ஒரு பாதி சாப்பாடு இருக்குது. அது ஒன்றும் சேமில்லாது, மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சாப்பிட்டதை முன்னோர்களுக்கு கொடுக்க மனம் வரல. சரி, வெளியே ஒரு காக்காக்கி வைக்கலாம்னு பார்த்தோம்னா காக்காக்கும் வைக்க எனக்கு மனம் வரல. ஏன் காரணம்னா, காக்கா பித்தொருக்கள்னு சொல்வார்கள். மற்றும் காக்கா தேவதைகள், நம்மளை காத்துக்கூடிய புனிதமான தேவதைகள் தான் காக்கான்றது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அது. ஆகையால் அந்த காக்காய்க்கு தான் சாப்பிட்டதை மீதத்தை வைக்க மனம் எனக்கு வரல. சரி, அது என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய புரியல. அதை அப்படியே சுருட்டி அந்த தூண் ஓரமாக வச்சுட்டு கை தொடச்சிட்டு கை கழுவுன்ற அவசியமும் கூட இல்லை, அந்த அளவுக்கு நெய். சரிண்டு புறப்பட்டு வந்துட்டேன். அங்கே நடந்த நிகழ்வு என்னன்றது உடனே எனக்கு தெரியல. அந்த பசி நிலையில் வந்துட்டேன். ஒரு சில நாட்கள் கடந்த பிற்பாடு தான் இரவு நான் படுத்திருக்கும் போது, தூக்கம் இல்லாமல் படுத்திருக்கேன். அப்போ தான் எனக்கு உணர்த்துறாரு, வந்தது யார் அப்படின்றத உணர்த்துறாரு. முருகா, கொடுத்த நிமிஷத்திலே அவர் மறைகிறாருன்னா, வாங்கி கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அவர் ஆளை காணோம். எப்படி சாத்தியமாகும்? அங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ந்து பார்க்குறேன். அப்போ தான் என்னுடைய மனம் உணர்கிறதுன்றதை விட உணர்த்திருக்கிறாருன்னு தான் சத்தியம், அதான் உண்மை. அப்போ என்னுடைய மனதில் அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருந்தது, என்ன ஓடிக்கொண்டது, மன ஆற்றல் என்ன ஓடிக்கொண்டு இருந்தது, அப்படி இதை அங்கே உள்ள முருகப்பெருமான் உணர்ந்து தான் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் உணர்ந்து தான் அவர் செயல்படுத்துகிறாரு. இதுபோன்று தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் இந்த கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதிக்கு மட்டும் அல்ல, நீங்கள் எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, பொறுமையை கையாண்டு கொண்டு நம்முடைய மனம் முழுமையாக அங்கே உள்ள சுவாமிக்கோ, கணக்கம்பட்டி ஐயா ஜீவசமாதிக்கு சென்றால் அங்கே கணக்கம்பட்டி ஐயாவருடைய நினைவில் முழுமையாக பொறுமையாக சென்று வணங்கி வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி ஐயாவருக்கு அனைத்து விஷயம் தெரியும். மற்ற ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே உள்ள சுவாமிக்கு அனைத்து விஷயம் தெரியும். ஆக நம்ம செல்வாக்கு இருக்குன்றதுக்காக நம்ம முந்திக்கிட்டு போகிறதும், நம்மளிடம் செல்வாக்கு பணக்காசு வசதி இல்லைன்றதுனால வருத்தம் கொள்வதனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய மனம் என்ன அப்படின்றத மட்டும்தான் அங்கே உள்ள இறைவனாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள கணக்கம்பட்டி ஐயாவாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடியது ஒரே விஷயம், நம்முடைய மனதை மட்டும்தான் அது எதிர்பார்ப்பாங்க, தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆகையால் அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்டு வருத்தமே அடைய வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறேன், நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்று அங்கே நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்டு மனம் வருத்தக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ பார்த்து பிற்பாடு தயவுசெய்து தாங்கள் வருத்தம் அடையவே வேண்டாம்.
அது ஒன்று போதும். கனகம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் உங்களை வாழ்க்கை பயணம் செய்து கொண்டு உங்கள் அருள் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகையால் கனகம்பட்டி ஐயாவருடைய ஜீவசமாதிக்கு செல்லும்போது அங்கே உங்களுக்கு சரியாக கவனிக்கலை, அங்கே உள்ள நிர்வாகம் இப்படி நடக்குது அப்படின்றத பற்றி அவங்க அதுக்குண்டான சிந்தனைக்கு தாங்கள் செல்லவே வேண்டாம். கனகம்பட்டி ஐயாவை பொறுத்தவரையும் உண்மை அதை தான் எதிர்பார்க்கு. ஏற்கனவே இப்போ பல வீடியோக்கள் நான் சொல்லிக்கிறேன். உண்மையாக இருடா சாமி அப்படின்ட்டு தான் அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் இன்னி இந்த வீடியோவை தாங்கள் கண்ட பிற்பாடு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உங்களோட மனம் வருத்தம் அடைய வேண்டாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். தாராளமாக அந்த கனகம்பட்டி ஐயாவோட ஜீவசமாகி சென்று வாருங்கள். சென்ற பிற்பாடு அங்கே எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எது நடந்தாலும் சரி, கனகம்பட்டி ஐயா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மனநிலைக்கு செல்லுங்கள். கனகம்பட்டி ஐயாவரோட அனுகிரகங்கள் என்றும் உங்களுக்கு இருக்கும். கனகம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதிக்கு சென்றாலும் சரி செல்லாவிட்டாலும் சரி, கனகம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லிக்கிறேன். கனகம்பட்டி ஐயா அவர்கள் தங்கள் உள்ளத்திலும் தங்களுடைய இல்லத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் என்றும் சிரஞ்சீவியாக இருந்து காத்தருவார்ன்றதை தான் ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அதுபோன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் மீண்டும் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக கனகம்பட்டி ஐயா அவரோட அனுகிரகங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவரோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியில் மற்றொரு வீடியோவால் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களுடைய மனதிற்கு அன்பான கனகம்பட்டி ஐயா அவரோட அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்வரா.